அதோட தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்பு வெளியிட்டார். அதில் பிரதான அறிவிப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்து சொன்னார். உயர்த்தினாரா? இன்றைக்கு மத்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். இந்த ஏழை மக்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் இருந்து 125 நாளா உயர்த்திருக்குது. பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 125 நாள் வேலை கொடுத்தா தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு இயற்றிருக்குது. அதை வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக தலைவர், திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு 100 நாள்ல 125 நாளா உயர்த்ததுக்கு போராட்டம். ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100ல இருந்து 150 நாளா வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல. செஞ்ச அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டம் ரத்தாய்விடும் என்று ஒரு பொய்யான செய்தி, அவதூறு செய்தியை வெளியிடுகிறார்கள். நம்ப வேண்டாம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நான் 125 நாட்களை 150 நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசோடு நாங்க இணக்கமா இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு பெற்றோம். திமுக ஆட்சியில இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவரோட ஒத்து போல வேண்டுமென்ற திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, திட்டங்கள் கிடைக்கல. இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன வந்தது? இன்னைக்கு ஓட்டு போட்டு 39 எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 39 நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? என்ன நிதியை பெற்று தந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவை பெற்று